கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு இந்தியா முழுக்கவே கவனிக்கப்படும் இயக்குனராக சேஞ்ச் ஆகிட்டாரு பிரசாந்த் நீல் அவர்கள். இதனடுத்து அவர் இயக்கிய சலார் படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதனால அதனுடைய 2ஆம் பாகம் எடுக்கவுமே பிளான் போட்டிருக்காரா. இதனடுத்து அவர் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த சில வாரங்களாகவே போயிட்டு இருக்கா. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் கலந்து கொண்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல கதாநாயகி ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்களாம். மேலும் டொவினோ தாமஸ் மற்றும் ரிஷப் ஷெட்டி ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த படம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போது படப்பிடிப்புல தாமதம் ஏற்பட்டுள்ளதால ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆண்டு இறுதியில இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரசாந்த் நீல் அவர்கள் எப்போது கேஜிஎஃப் 3 எடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் அதிர்ஷ்டருடன் இணைய போற படம் பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கா. சோ என்டிஆருடைய படப்பிடிப்பு இன்னும் சில மாதங்கள்ல முடிவடைகிற நிலையில அடுத்ததாக நம்ம அதிர்ஷ்டருடன் ஒரு படம் பண்ண இருக்காரா. சோ அதனை முடித்து விட்டு தான் கேஜிஎஃப் 3 எடுக்க போறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியையும் ஏகே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.